ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்ரம் ஜுவல்லரி. எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? அப்பா வந்து 4 மணிக்கு கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலி 4:10 கூட ஆகலை. அதுக்குள்ளேயே அப்பா குளிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. நல்லா போத்திட்டு இருந்தாங்க பாருங்கள். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ குளிருது. வெளியவே வர முடியல. அப்பா எப்படி தான் குளிச்சுட்டு வராங்கன்னு தெரியல. கடவுள் பக்தி அவ்வளோன்னு சொல்லலாம். 4:10 கூட ஆகலை. அப்புறமா எந்திரிச்சு அப்பா கிளம்புன அப்புறம் கொசு வலையெல்லாம் எடுத்து வச்சுட்டு நேற்றே வீடெல்லாம் கழுவி வச்சுருந்தேன். ஏன்னா காலையில் கழுவுனா காயாது, கோலம் சரியாக போட முடியாதுன்னு அரிசி மாவில் கோலமெல்லாம் போட்டுட்டு பெட்லாம் எடுத்து வச்சு பசங்களை ரெடி பண்ணி டியூஷனுக்கு அனுப்பிட்டேன். டியூஷனுக்கு அனுப்பிட்டு நான் குளிச்சுட்டு என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி துளசி செடியை நான் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா கோலம் போட்டேன். சின்ன சின்னதாக தான் கோலம் போட்டேன், ரொம்ப பெருசாக போடல. குட்டி குட்டியாக வந்து அரிசி மாவில் கோலங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி பூஜை பண்ணிவிட்டு வந்து பகவத்கீதை கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இருந்தேன். பகவத்கீதை 9 மணி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே பசங்களும் டியூஷன்லேருந்து வந்துட்டாங்க. இதுதான் ஒடிஷாவில் வியாழக்கிழமையில் இந்த மாதங்களில் கட்டுற 3 மாதத்துக்கு கட்டுற புடவைங்க. ஒடிஷாவில் வந்து குருவார மனவசாலுகா அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்கேற்றி துளசி செடிக்கிட்ட மடத்துக்கிட்ட பூஜை பண்ணிவிட்டு சாமிக்கிட்ட பூஜை பண்ணி பிரசாதம் கொண்டு வர வரைக்கும் சாப்பிடாமல் இருந்தேன். அதுக்குள்ளே லைவ் பண்ணியிருந்தேன். லைவ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு அவல் பொரி வெங்காயம் பூண்டு இல்லாமல் பொருள் தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே சாப்பிட்ணும். அதோட புழுங்கல் அரிசி சாப்பிடக்கூடாது. அதனால் சிம்பிளாக ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹலத்தா எப்படி போடுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி ஃபுல் வீடியோ வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறது, இது எப்படி இருக்கும், அது எல்லாமே நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்னொரு வீடியோ ஃபுல் வீடியோ வந்து வரும். ஜஸ்ட் வந்து இதில் நான் அப்ளை பண்ணியிருந்தேன் வியாழக்கிழமை. அதுக்கப்புறம் சமையல் முடிச்சிட்டேன். சாப்பாடு, கோஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு ஒரு சிம்பிளாக ஒரு ரெசிபி பண்ணியிருந்தேன். டால்மா வந்து நான் இந்த வீட்டிலேருந்து நான் வந்து கோஸு குழம்பு கொடுத்தேன். அந்த பக்கம் இருந்து டால்மா கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்பா வந்து கோயிலில் இன்னொரு கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த பக்கம் வீட்டுக்கு எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பா வந்து கொடுத்துட்டு எனக்கு வந்து இந்த பக்கம் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இதை வை, இன்னொரு அக்கா வருவாங்க அவங்களுக்கு கொடுன்னு சொன்னாங்க. 4 குடும்பம் அப்படின்றதுனால 4 வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் லைவ்லாம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடித்து வீடு வாசல்லாம் பெருக்கி தண்ணியெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு சாயங்காலம் விளக்கேற்றி சாமிக்கிட்ட பூஜை பண்ணிவிட்டு மறுபடியும் பகவத்கீதை கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இருந்தேன். பகவத்கீதை படிச்சுட்டு முடிச்சுட்டு பசங்க வந்து டியூஷன்லேருந்து வந்துட்டாங்க. நான் பூஜை பண்ணும்போதே சீக்கிரமாக பொழுது போயிடுது. பசங்களுக்கு டியூஷன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா பசங்க வந்தவுடனே நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோக்கோஸ் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்ததுனால அதை வந்து 2 பேரும் ஈவினிங் சாப்பிட்டுட்டாங்க. நான் வந்து டீயும் கொஞ்சமாக வந்து அவல் மிக்சர் இதை வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். இது வந்து சாதா மிக்சர், வெங்காயம் பூண்டு இல்லாத மிக்சர். அதுக்கப்புறம் நைட்டுக்கு சாதம், மதியம் செஞ்ச சாதம், தோசை வந்து சாமிக்கிட்ட பூஜை பண்ணிவிட்டு கொண்டு வந்திருந்தாங்க. இது பச்சரிசியில் செஞ்ச தோசை. அதுக்கப்புறம் கோசு குழம்பு கொஞ்சம், இதையும் 3 பேரும் சாப்பிட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு படுத்துட்டோம். சின்னவனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியலை, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும், சீக்கிரமாக படுத்துட்டோம். அப்பாவும் வந்துட்டாங்க. அப்பாவுக்கு பாய் போட்டு கொசு வலையெல்லாம் கட்டிட்டேன். மீதியான சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.